சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உச்சல வங்கா. பல்வேறு துறைகளில் வளர்ச்சி கண்டு உலகின் 3வது இடத்தை நோக்கி பொருளாதார சக்தி மிக்க நாடாக உயர்வைப்பு, ராணுவ கட்டமைப்பு, உற்பத்தி, ஏற்றுமதி அத்தனை துறைகளிலும் பல நாடுகள் நலிவுற்ற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நிலையில் உயர்ந்து கொண்டே இருக்கிற நமது பொருளாதார சக்தியை உலகமே வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த சக்தியை உருவாக்கிய மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த நாடு வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாவது நிச்சயம் 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 என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து முன்னாள் தெலுங்கானா புதுவை ஆளுநர் முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற தேசிய கொடியை இங்கு ஏற்றி வைத்திருக்கிறார். 77வது குடியரசு தின நன்னாளில் இந்த விழாவிலே திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள், முன்னாள் எம்பியும் தூத்துக்குடி மேயருமான திருமதி சசிகலா அவர்கள், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவ நாயன் அவர்கள் உட்பட திரு வரதராஜன் அவர்கள், டெல்லியில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஆச்சாரிய அவர்கள் உட்பட இருக்கிற அனைத்து தலைவர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்று அம்மா அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். அடுத்து அரவிந்த் மேனன்ஜி அவர்கள் பேசுவார்கள். அவர்கள் பேசி முடிந்தவுடன் தேசிய கீதம் இசைக்கப்படும். அனைவரும் இணைந்தே பாடுவோம். ரிபப்ளிக் டே எல்லாருக்கும் சுபேட்சா, சுபகாமனா. എല്ലാവർക്കും അറിയാം 26 വർഷത്തിന്റെ 26 ഡേറ്റിന്റെ നമ്മളുടെ ഇത് ഒരുപാട് വിശേഷപ്പെട്ടിട്ട് ഇല്ല ദിവസമാണ്. 15 അഗസ്റ്റ് 1947 എപ്പോ 15 അഗസ്റ്റ് ആവുമ്പോ അപ്പോ കൊടി എന്താണ് തായ്തീന മൂലയിൽക്ക പോകുന്നത്. തായ്തീന കൊടി മൂലയിൽക്ക പോകും. അതിന്റെ അർത്ഥം എന്താ? മൂലിൽ ആ സമയത്ത് ഇംഗ്ലീഷുകാരുടെ കൊടിയുണ്ട്, അത് താഴേക്ക് വരും, നമ്മുടെ കൊടി മൂലയിൽക്ക പോകും. അതിന്റെ ആ ഫ്ലവർ ഹോസ്റ്റിംഗ് നമ്മൾ ചെയ്യുന്നത് പ്രൈം മിനിസ്റ്ററാണ് ചെയ്യുന്നത്. ലേക്കിൻ ഇന്നത്തെ ദിവസം നമ്മുടെ കൊടി മുകളിൽ തന്നെയുണ്ട്. ഇതിന്റെ അർത്ഥം ഭാരതം സ്വതന്ത്രമായി കഴിഞ്ഞു, നമ്മുടെ കൊടി മുകളിൽ തന്നെ. എങ്ങനെ തന്നെ ഈ കൊടി ഇവിടെ 26-ാം തീയതി ചീലക്കണി, ജനുവരി മാസത്തെ ചീലക്കണി നിശ്ചിതം 15 അഗസ്റ്റത്തിൽ എപ്പോ ഇംഗ്ലീഷുകാർ പോയിട്ടേ ഇരിക്കെ നമ്മുടെ കൊടി അവിടെ താഴെ വന്നിട്ട് ഇരിക്കെ, നമ്മുടെ കൊടി മുകളിൽ പോയിട്ട് ഇരിക്കെ. അങ്ങനെ തന്നെ ഈശ്വരന്റെ आशीर्वाद कारण इवड़ते गांव गरीब किसान, झुग्गी झोपड़ी का इंसान और महिलाओं का भी सम्मान आशीर्वाद कारण DMK कोड़ी तायकवर NDA कोड़ी मोड़ी का आशीर्वाद निश्चित इन्नते दिवസം എല്ലാവർക്കും വേണ്ടി ഒരുപാട് നല്ല ദിവസമാണ്. ഒരുപാട് പാർട്ടിയുടെ എല്ലാവരും ഇവിടെ പാർട്ടി ഓഫീസിൽ വന്നിട്ട് എല്ലാ ജേർണലിസ്റ്റുമാരും ഇവിടെ ഉണ്ട്. നമുക്ക് ഈ ഇത്ര ഇങ്ങനത്തെ വലിയ ദിവസം എല്ലാവരുടെയും ഫാമിലിക്ക് ശുഭേച്ഛ പറഞ്ഞിട്ട് എല്ലാവർക്കും നന്ദി പറഞ്ഞിട്ട് ഞാൻ എൻ്റെ വർത്തമാനം ഇവിടെ തിരിക്കുന്നു. ഒരുപാട് அனைவரும் கொடிக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். எனது உடன் கணிந்த 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் நமது பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சகோதரர் ஆசீர்வாதம் ஆச்சாரிய அவர்களுக்கும், இந்த மாவட்ட நமது மாநிலத்தின் துணைத் தலைவர் தொரு நாகராஜன் அவர்களுக்கும் மற்றும் மரியாதைக்குரிய துணைத் தலைவர் சகோதரி குஷ்பு சுந்தர் அவர்களுக்கும், நமது முன்னாள் மேயராக இருந்து இன்று நம்மோடு இருந்து கொண்டிருக்கும் சசிகலா புஷ்பா அவர்களுக்கும், முன்னாள் மாவட்ட தலைவர் சகோதரர் காளிதாஸ் அவர்களுக்கும் மற்றும் நமது ஊடக பிரிவு தலைவர் ரங்கா அவர்களுக்கும் மற்றும் சகோதரர் வரதராஜன் போன்றவர்கள், ஒவ்வொருவரின் பெயரை சொல்லத்தான் ஆசை, ஆனால் அனைவருமே நெஞ்ச தாமரை இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஊடக சகோதரர்கள் உட்பட அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, உண்மையிலேயே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நான் பல அரசு விழாக்களில் கொடியேற்றி வைத்திருக்கிறேன், பல அணிவகுப்புகளில் கொடியேற்றி வைத்திருக்கிறேன்.
ஆனால் எனக்கு மனதிற்கு விருப்பமானது எங்களது கமலாலயத்தில் எங்களது அலுவலகத்தில் கொடியேற்றுவதுதான் மனதிற்கு மிக மிக நெருக்கமானது. ஆக அந்த வகையில் இது உண்மையிலேயே நான் மகிழ்கிறேன். அது மட்டுமல்ல, 77 என்பது தேசியத்திற்கு மிக நெருக்கமான ஒரு எண். அடக்குமுறை, எமர்ஜென்சி என்ற அடக்குமுறைக்கு பின்பு 77 தான் ஜனநாயகம் மீட்டெடுக்கப்பட்டது. ஆக அதே போல தமிழ்நாட்டில் உள்ள அடக்குமுறைக்கு எதிராக இந்த 77 தமிழகம் மீட்டெடுக்கப்படும் அந்த உறுதியை நாங்கள் இந்த தேசிய கொடிக்கு முன்னால் என்று எடுத்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இன்று தமிழக அரசு ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள், பன்முகத்தன்மையை போற்றுவோம் என்று. அதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்த நாட்டை தீவிரவாதத்தில் இருந்து, வறுமையில் இருந்து, நோயில் இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் உலகத்திலேயே சிறந்த பிரதமர் யார் என்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ற பெயரை நமது பாரத பிரதமர் பெற்றிருக்கிறார். அதனால் நாம் எல்லாம் பெருமையாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் முதலமைச்சரை பொறுத்தமட்டில் ஏன் இந்த குடியரசு தினமாக இருந்தாலும் நான் இந்த 2026க்கு முன்னால் வருகின்ற இந்த குடியரசு தினத்தில் நிச்சயமாக தமிழ்நாடு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்ற உறுதியை நாங்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் இன்று முதலமைச்சர் பேசுகிறார், ஒரு மத்திய கல்வித்துறை அமைச்சர் மத்திய கல்வித்துறையை மிக சிறப்பாக நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சரை பார்த்து எல்கேஜி பையன் பிஹெச்டி ஆசிரியருக்கு பாடம் எடுக்கலாமா என்று தன்னை பிஹெச்டி ஆசிரியராக நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே கல்வி தகுதி எல்லாவற்றையும் பார்த்தால் நமது முதலமைச்சர் எந்த பிஹெச்டி என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று எதை எடுத்தாலும் மொழியை திரிக்கிறார்கள், மொழியை திரிக்கிறார்கள், மொழியை திரிக்கிறார்கள். நான் கேட்கிறேன், நேற்று மொழிப்போர் தியாகிகளுக்கு வணக்கம் செலுத்தினீர்களே, யாருடன் நீங்கள் இன்று தமிழக அரசியல் கைகோர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த மொழிப்போர் தியாகிகளின் உயிரை பறித்த காங்கிரஸோடு கைகோர்த்துக் கொண்டு இன்று மொழிப்போர் தியாகிகளுக்கு நீங்கள் வணக்கம் செலுத்துவதை அவர்கள் ஆன்மாக்கள் கூட மன்னிக்கார். போராடுலாம் போராடுலாம் போராடு. இன்னொரு முதலமைச்சர் சொல்ற உழைக்கிறோம் உழைக்கிறோம் உழைக்கிறோம். ஓட்டு போட்டாங்க, மக்கள் உழைச்சுதானே நீங்க ஆகணும். ஏதோ நான் உழைக்கிறேன் 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 என்றால் எல்லா ஒரு கவுன்சிலர் கூட ஓட்டு போட்டு கொடுத்தா உழைக்கதான் செய்யணும். ஆனா நீங்கள் எதற்காக உழைக்கிறீர்கள்? தமிழக இளைஞர்களுக்கு இந்த குடியரசு தினத்தில் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். தமிழகத்தை ஒரு போராட்ட களமாக மாற்றிக் கொண்டிருப்பது முதலமைச்சர் அவர்கள். தமிழகம் போராடும் வெல்லும் என்று சொல்கிறார். போராடு போராடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏன் போராடுகிறீர்கள்? சமூக நீதியை நீங்கள் உண்மையாக காப்பவராக இருந்தால் தமிழக மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உதயநிதியை துணை முதலமைச்சராக வைத்துக் கொண்டு இவர்கள் போராட்டம் எல்லாம் அவரை முதலமைச்சராக்குவதற்காகத்தான், சுயநல போராட்டம் தான். தமிழக மக்களின் உரிமையை பறித்து அவர்கள் நடத்துகிறார்கள். உண்மையிலேயே முதலமைச்சர் சமூக நீதிக்காகவும் இந்த தமிழ்நாடு மக்களுக்காக போராடுகிறார் என்றால் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக வரமாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் சுருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாரத தேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். ஏனென்றால் நன்றாக பணியாற்றிக் கொண்டிருந்த ஒரு இளைஞரை நேரடியாக தேர்வு செய்து இன்று அகில பாரத தலைவராக நியமித்திருக்கிறது என்றால் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயக பண்பு. இங்கே இருப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் தலைவராக வரலாம், பிற்காலத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக வரலாம், யார் வேண்டுமானாலும் அமைச்சர்களாக வரலாம், யார் வேண்டுமானாலும் பிரதம அமைச்சராக கூட வரலாம். ஆனா இங்கே ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே முதலமைச்சராக வர வேண்டும், துணை முதலமைச்சராக வர முடியும், பின்பு முதலமைச்சராக வர முடியும். ஆக இன்று முதலமைச்சர் அவர்கள் வெளிக்கொண்டு பேசுவதெல்லாம் உதயநிதிக்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே சமூக நீதிக்காகவும் எல்லா இளைஞர்களுக்காகவும் தமிழகம் போராடுகிறது என்றால் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்லாமல் ஒரு பட்டியலின சகோதரரை நான் துணை முதலமைச்சராக்குவேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் உண்மையிலே நீங்கள் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஆக இன்று முதலமைச்சரோட டென்ஷன் எல்லாம் காரணம் அவரை முதலமைச்சர் பதவி பின்பு அதை அப்படியே
முதலில் தமிழக மக்களுக்கும் பாரத தேச மக்களுக்கும் எங்களது 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எந்த அளவிற்கு தமிழகத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்றால் 10 மாவட்டங்கள் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிறது முதல் முறையாக. அதே மாதிரி நம் மூத்த தலைவர் 100ஐ தொட்டு கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஹாண்டே அவர்கள் விருது பெற்றிருக்கிறார்கள், அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா துறையை சார்ந்தவர்களும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வகையில் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பெற்ற தமிழகத்தை சார்ந்த அத்தனை முக்கியமான தலைவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் முறையாக தேடி தேடி விளம்பரம் இல்லாமல் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் காரணம். அது கரோனாவிடமிருந்து பாதுகாத்ததாக இருக்கட்டும், தீவிரவாதிகளிடமிருந்து பாதுகாத்ததாக இருக்கட்டும், கடனில் இருந்து இந்த நாட்டை பாதுகாத்ததாக இருக்கட்டும், நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு ஒரு பங்குண்டு. ஆனால் தமிழகம் தொடர்ந்து ஒரு பிரிவினை வாதத்தையும் பிரிவினை கருத்தையும் சொல்லி 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 தமிழ்நாடு ஏதோ புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருப்பதைப் போலவும் எப்பொழுதுமே போராடி கொண்டிருக்க வேண்டும் என்பதைப் போலவும் ஏதோ எப்பொழுதும் திணிக்கப்பட்டு கொண்டிருப்பதைப் போலவும் ஒரு மாய தோற்றத்தை முதலமைச்சர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றாவது முதலமைச்சர் ஒரு மகிழ்ச்சியாக எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டு நமக்கு கிடைக்கின்ற நல்லவற்றை எல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக நன்றியுணர்வோடு பேசுகிறாரா என்றால் கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு ஏதோ அழுத்தத்தில் இருப்பதை போல ஏதோ தியாகியை போல பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதற்கான பணி அவர்கள் ஆற்றத்தான் செய்ய வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு உழைக்கிறேன்னா நிச்சயமாக யாரெல்லாம் வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் உழைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் இன்று பன்முகத்தன்மையை கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் முதலமைச்சர் நிச்சயமாக பன்முகத்தன்மையை கொண்டாடுவது இல்லை. மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்களை எல்கேஜி மாணவர் எனக்கு பிஹெச்டிக்கு பாடம் எடுக்கலாமான்னு கேட்கிறார். புதிய கல்விக் கொள்கை என்பது இந்தி திணிப்பு கிடையாது, மொழி மட்டுமே அதன் கொள்கை கிடையாது. புதிய கல்விக் கொள்கை என்பது மிக மிக டிஜிட்டல் கிளாஸ் ரூம், டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் இன் தி எஜுகேஷன் ஆக வகுப்பறையிலிருந்து உலக தரத்திற்கு மாணவர்களை உயர்த்துவது. இதை ஒரு மொழி பிரச்சனைக்குள்ளே சுருக்கி தமிழக மாணவர்கள் அதனால் பலன் பெறாத அளவிற்கு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சரோட பதற்றம் எல்லாம் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்குவதற்காகத்தான் இருக்கிறது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு குடியரசு தினம், நான் ஆளுநராக இருக்கும் பொழுது இந்த கொடியேற்றுவது எனக்கு மறுக்கப்பட்டது. ஒரு பெண் என்ற காரணத்தால், தமிழகத்தை சார்ந்தவள் என்ற காரணத்தால் மறுக்கப்படும் பொழுது முரசொலியில் கொண்டாடி கடிதம் எழுதினார்கள், இவர்கள் கட்டுரை எழுதினார்கள். மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு தமிழர் என்ற வகையில் துணை குடியரசுத் தலைவராக எல்லா மாநிலங்களும் ஒற்றுக்கொள்ளும் பொழுது தமிழகம் ஒத்துக்கொள்ளவில்லை. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மற்ற மாநிலங்கள் கொண்டாடினால் கூட தமிழர்களை முதலமைச்சர் கொண்டாடியதே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஒற்றை நோக்கம், தன் குடும்பத்தை கொண்டாடுவதை விட்டுவிட்டு மற்றவர்களை கொண்டாடுவது அவரது நோக்கமல்ல. அதனால் அவரது சுயநல நோக்கத்தை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. நேற்று விஜய் பேசும்பொழுது அதிமுக ஒரு ஊழல் கட்சி, பாஜகவிற்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படின்றத முதல் முறையா அதிமுகவை நேற்று கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி இல்ல தம்பி விஜய்க்கு கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னன்னா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவரோட பேச்சு எப்பவுமே நான் கேட்குறேன், உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்ல. அரசியலில் நிறைய பேர் உச்சபட்சத்துலேருந்து வந்திருக்கோம். உதாரணத்திற்கு நான் மருத்துவராக இருந்து உச்சபட்ச ப்ராக்டிஸை விட்டுட்டு தான் வந்தேன். டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது, ஆக்டருக்கு டாக்டர் குறைஞ்சது கிடையாது. அதே மாதிரி தம்பி ஐபிஎஸ் அவர்களும் உச்சபட்ச பணியில் இருக்கும்போது தான் வந்தாங்க. எங்கள் டாக்டர் கிருபாநிதி உச்சபட்ச ப்ராக்டிஸ்லேருந்து தான் வந்தாங்க. அதனால் அரசியலுக்கு இது புதிது கிடையாது, அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய கிடையாது. ஏதோ தியாகம் செய்கிறேன்னு பேசிக்கொண்டு
ஆனால் இன்று 30 வருஷமா நடிச்சு முடிச்சுட்டு தானப்பா தம்பி வரீங்க. அதனால தம்பிக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது. ஒரு சின்ன தம்பி பேசுகிறாருன்னு தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் பேசுவதனால தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்து விட போவதில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இன்று உண்மையிலேயே போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான். அதனால இன்று அவர் என்ன சொல்றாரு, கூடுதல் சக்தி வந்தால் அதோடு, இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு. இப்போ கூடுதல் சக்தியாக அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை. ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ₹1 கூட ஊழல் கரைப்படியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. புலி படத்தின் மூலியமா 15 கோடி ரூபாய் மறைத்ததா ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, யார் அந்த சார்னு கேட்குற மாதிரி எப்படி அந்த கார் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க இல்லையா? எப்படி அந்த கார், இதெல்லாம் இருக்குதுப்பா. அதாவது முற்றிலுமாக தன்னை ஒரு காந்தி மாதிரி எதிர்கொண்டு அப்படி தன்னைத்தானே, அதை தான் நான் சொன்னேன். ஒரு சின்ன பையனை தான் நான் அதில் பார்க்குறேன். தானே நான் நேற்றே சொன்னேன், இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் என்ன பண்ண, எல்லாம் நான் செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு நிலையை தான் நான் அதில் பார்க்குறேன். தம்பி விஜய் அவர்கள் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணம் இருந்தது என்றால், நான் விஜய் ஒரு ஜீரோ மாதிரி, இப்போ ஜீரோன்னு சொல்லலை, விஜய் ஒரு ஜீரோ மாதிரி. ஜீரோ தனியாக இருந்தால் வேல்யூ கிடையாது, ஆனால் அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தால் வேல்யூ. ஆக இன்னைக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரவு தருவார்கள். இன்றைக்கு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கே நம்பிக்கை இல்லை திமுக வெற்றி பெறும்னு. அதனால தான் திருமாவளவன் என்ன சொல்றாரு, பெரியவர் ராமதாஸை சேர்க்கலாமா வேண்டாமா, அவர் பதில் சொல்ல மாட்டேன்றார். நான் பாலர் டிஎம்கே போட்டுட்டேன்னு சொல்றாரு. அதே மாதிரி காங்கிரஸ்ல இன்னைக்கு சூரியனை பார்த்து கும்பிடுறவங்களோட விசில் அடிக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஆக காங்கிரஸ்ல உள்ள பிரிவினையை என்ன செய்ய போகிறீர்களாக, அவங்க கட்சிக்குள்ளேயே கூட்டணிக்குள்ளேயே திமுக மறுபடியும் வெற்றி பெறும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. முதலமைச்சரோட பேச்சில் தினம் பதற்றம் தெரிகிறது. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருவதை கேலியும் கிண்டலுமா பேசுறாங்க, தமிழை பேசுறத கேலியும் கிண்டலுமா பேசுறாங்க. தமிழக மக்களிடம் மாணவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்களே இந்திய திணிக்கிறாங்கன்னு, காசியில் உள்ள மாணவர்களை தமிழ் கற்றுக்கொள்ள சொன்னார் பிரதமர் அவர்கள். மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களை தமிழ் கற்றுக்கொள்ள சொன்னார் பிரதமர் அவர்கள். அது மட்டுமல்ல, நேற்றைய மன் கி பாத் என்று இத்தனை மாநிலங்கள் இருக்கிறது, அத்தனை மாநிலங்களை விட்டுவிட்டு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மலேசியாவில் இருக்கிறார்கள், அவர்களை நான் கொண்டாடுகிறேன் என்று சொல்கிறார். ஆக நீங்க எவ்வளவுதான் நிந்தனை செய்தாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நமது தமிழையும் தமிழ்நாட்டையும் அயலக தமிழர்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தி திணிப்பின் காரணமாக ஹரியானா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் தன்னுடைய தாய்மொழியையே மறந்துவிட்டார்கள் என்று நேற்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மொழிப்போர் தியாகிகள் பேசுகிறார். நான் கேட்குறேன், யூபி அரசாங்கத்தில் நீங்கள் இருந்தீங்கல்லப்பா, பாரதிய ஜனதா கட்சி அந்தந்த மாநிலங்கள் எல்லாம் இப்போதான் ஆள ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு முன்னால அந்த மாநிலங்களை அதிக நாட்கள் காங்கிரஸ் தான் ஆண்டது. ஆக எல்லா மாநிலங்களிலும் உள்ள மொழியை நசுக்கியது காங்கிரஸ். அந்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டு எப்படி நீங்கள் மொழி போரை பற்றி பேசுவீர்கள் என்பதான் எனது கேள்வி. உதயநிதிட்ட நான் கேட்கிறேன், இந்த மாநிலங்களை எல்லாம் அதிக நாட்கள் ஆண்டது யாரு? காங்கிரஸ். இந்திய திணிப்பினால் இங்கே உள்ள என்னொன்னு சொல்றேன், இந்த மொழிப்போர் தியாகிகளின் குடும்பங்கள் இன்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னன்னா, உயிரிழந்தவர்களுக்கு மட்டும்தான் எல்லா சலுகையும் இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதில் பங்கெடுத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் எல்லா சலுகையும் கொடுக்கணும். ஏனென்றால் அதில் 12 பேர் உயிரிழந்த போது 3 பேருக்கு தான் திருமணமாயிருந்தது, 9 பேர் திருமணமாகாதவர்கள். ஆனா அந்த 3 பேருக்கு மட்டும்தான் சலுகை கொடுப்போம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இன்னும் சொல்ல போனால் மொழிப்போர் தியாகிகளுக்கு கூட நல்லது நடக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வர வேண்டும் என்பது எனது கருத்து. 13 பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே அதிகப்படியான நம்பர். இது தேர்தலை மனசில் வைத்து ஐயா, அதாவது யூபி அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் கிடைச்சவங்களோட லிஸ்ட்டையும் பாருங்க, என்டிஏ அரசாங்கத்தில் தமிழ்நாடு லிஸ்ட்டையும் பாருங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஊர்தி சேர்த்துக்கலன்னு சொல்லுவாங்க, இன்றைக்கு சேர்த்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன நன்றியை சொல்லுங்க? இதான் நான் முதலமைச்சர்கிட்ட இருக்கிற ஒரு பாராபட்சத்தை நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ளவங்க பத்மஸ்ரீ கிடைச்சா அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு, தமிழ்நாட்டில் உள்ளவங்க குடியரசு துணைத் தலைவரானா அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இன்னொரு மாநிலத்தின் கவர்னர் ஆனா அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு,
தமிழ்நாட்டை சார்ந்த ஊர்தி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டால் அதற்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 12 பேர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள், அதற்கு வாழ்த்து சொல்ல மாட்டார்கள். எல்லாம் தான் போராடிக்கிட்டே இருக்கணும் தன் மகனுக்காக என்பதுதான் இன்றைய கருத்தாக இருக்கிறது என்பது எனது கருத்து. அவர் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாங்க திருப்பி சொல்லிட்டேன், அதான் ட்ரபிள் என்ஜின் சொல்லிட்டேன். அதனால டப்பா நான் என்ன கேட்கிறேன், ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற உங்களுக்கே இந்த அளவிற்கு இருந்தது என்றால் 16 மாநிலங்கள் 17 மாநிலங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக என்ன மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் மக்கள் தேர்ந்தெடுத்து தானே, பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுத்து தானே பிரதமராக இருக்கிறார்கள். அதனால இந்த மோதல் போக்கை கடைபிடித்து மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என்ற நேரடியான குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஈகோ, நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன், பிரதமரை வரவேற்க போக மாட்டேன், ஆளுநர்கிட்ட சுமூகமான உறவை நான் மேம்படுத்த மாட்டேன், ஆனால் நான் பாட்டுக்கு நின்று கொண்டிருப்பேன் என்னதான் எனக்காக என் குடும்பத்திற்காக என்ற சூழ்நிலையை தமிழக முதலமைச்சர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதான் எனது என்னன்னா, விஜய் தனித்து நின்றாலும் நான் தமிழகத்தில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டா அவர்களுடைய நிலை என்னவா இருக்கும்? உங்களுடைய ஒரு அட்வைஸ் தான் என்னவா? இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தம்பி, யார்கிட்டயாவது சேர்ந்து இருந்தால் அது வேல்யூ ஆகும். தனியாக இருந்தால் ஆரம்ப கால நிலை தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் முதலிலே வந்து அரசியலுக்கு வந்ததையும் அகில இந்தியாவில் அரசியல்கள் முதல்நிலையில் வந்ததிலையும் உடனே, அதாவது என்டிஆர் எம்ஜிஆருக்குள்ள கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அரசியலோடு சேர்ந்து தனது வாழ்க்கையை மேம்படுத்தினார்கள். உடனே திரைப்படத்திலிருந்து வந்து உள்ளே வந்து முதலமைச்சராக வருவது மிக மிக சிரமமான காரியம். அதனால் அவர்கள் தொண்டர்களின் உழைப்பையும் அவர்கள் ரசிகர்களின் உழைப்பையும் அவர்களின் தொண்டர்களின் நம்பிக்கையும் தம்பி விஜய் ஏமாற்றிவிடக்கூடாது. எந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இன்னொன்னே சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தம்பி விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசியல் செய்யலாம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் கரூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.